மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அதிகப்படியான ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை உடையவர்கள் நம்ம மிதுன ராசி அன்பர்கள். ஆனாலும் ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஒரு யாராலையுமே செய்ய முடியாத சில விஷயத்தை கடினமாக முயற்சி செய்து அதில் ஒரு வெற்றியை அடைபவர்கள் நம்ம மிதுன ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு 60 நாட்கள் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு தருணம் தான். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று ஒரு 60 நாட்கள், அதாவது ஒரு 45 நாட்களுக்கு இருக்க போறாரு. அதிசாரம் பெற்று 2ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு சேமிப்புல நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம். நிறைய மிதுன ராசி என்பர்கள் தனக்காக வாழாமல் தன்னை சார்ந்தவர்களுக்காக வாழ்பவர்களாக இருப்பாங்க. தன் கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சேவிங்ஸை வச்சிடணும், அவங்களுக்குன்னு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், நம்ம எல்லாட்டிலும் இன் ஃபியூச்சர் அவங்க நல்ல ஒரு லைஃபை ரன் பண்றதுக்கு உண்டான எல்லா ஒரு அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட அந்த சேமிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடந்த காலத்துல நிறைய உறவுகள் சம்பந்தப்பட்ட இடத்துலையும் பணம் சம்பந்தப்பட்ட இடத்துலையும் அதிகப்படியான அவமானங்களையும் இழப்புகளையும் அனுபவித்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த 60 நாட்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த 60 நாட்கள்ல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சியையும் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். 10ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்த பாவ கிரகம் இருக்கக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல கர்மாதிபதியே இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். நிறைய மிதுன ராசி என்பர்கள் கோர்ட்டு வழக்குகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தன்னுடைய சொந்த விஷயத்துக்காக வழக்குகளை சந்திக்காத சில நபர்கள் கூட அலுவலகம் சார்ந்து சில வழக்குகளை டெய்லி பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் ஒரு கோர்ட்டு கேஸுக்கு அலையிறது, அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத சில விஷயத்துல ஈடுபட்டு அதனால மன உளைச்சலுக்கு ஆளான இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 60 நாட்கள் அதுல இருந்து எல்லாம் பெரிய ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இவர்களுக்கு இவர்களினுடைய 12ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுறதுனால நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த வெளி மாநிலத்திலையும் வெளிநாட்டிலையும் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் ஆகப்பட்டது அவர்களினுடைய அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாக வேலையே இல்ல ஒரு 5 வருஷமாக சில நபர்களுக்கு வேலை இல்லாம நான் இருந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய சேமிப்பை வச்சு நான் கரைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 2 மாதத்துல அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது தானாக தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானின் பார்வை மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுறதுனால இவர்களுக்கு வியாதிகள் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தி அடைவதற்கும் கொஞ்சம் பணம்ன்றது அதிகப்படியாக செலவாகும். அந்த வியாதியை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு அதிகப்படியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல நீங்க கடன்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்காக மேலும் ஏதோ ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குருவினுடைய பார்வை மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த இடத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு மேன்மை, அதாவது நான் ஏற்கனவே முதல்லயே சொன்ன மாதிரி விவாகரத்து வழக்குகள் இருந்தா கூட அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவாரணம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும், நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு விவாகரத்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இவர்கள் நினைத்த விஷயத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் மறு திருமணம் செய்யலாமா மேடம், இந்த 60 நாள்ல நாங்க மறு திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அதை மாத்திரம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. ஏன்னா குருவின்
குருவினுடைய பார்வை இல்லாததுனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மறு திருமணம் செய்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்காது. ஏன்னா முதல் திருமணத்துல மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர்ஸை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பர்கள் இரண்டாவது திருமணம் செய்யும் போது மிகப்பெரிய ஒரு கவனத்தோடையும் ஒரு திட்டமிடுதலோடையும் தான் அந்த திருமணத்தை செஞ்சுக்கணும். அப்படி செய்யும் போதுதான் அது நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். அதற்குண்டான ஒரு தருணம் இந்த 60 நாட்கள் கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் அதற்குண்டான ஒரு முயற்சிகளை இந்த மிதுன ராசி என்பர்கள் செஞ்சுக்கலாம். இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு தருணம், கடனுக்காக இந்த சொத்துக்களை வித்து அந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சியில இப்போ மேனுஃபேக்சரிங் உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குவாரி இண்டஸ்ட்ரீஸ நாங்க லீஸுக்கு எடுத்திருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த தொழில் உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுலயும் அந்த லீஸ் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிலத்தை லீஸுக்கு எடுத்து அதுல நீங்க சில ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செஞ்சு நீங்க விற்கக்கூடிய இந்த தருணத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ல சில இழப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த 60 நாட்கள்ல அந்த விவசாயத்துல தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து ரீட்டைல் ஷாப் இந்த மாதிரியாக ஒரு கடை வச்சு தொழில் நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு விற்பனை அளவு அதிகரிச்சு, ஆனா அந்த வருமானம் அந்த லாபம் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான ஒரு வருமானமாக தான் வரும், சேமிப்பாக மாறாது. இந்த ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய அந்த பிசினஸ்னுடைய லாபமாகப்பட்டது சேமிப்பாக மாறாமல் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வருமானமாக தான் வரப்போகுது. அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டர், அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அங்கீகாரம் அப்படின்றது 2 மடங்காக உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் இந்த ஜாப்ல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. நீங்க பண்ணாத தப்புக்கு உங்க மேல பழி போட்டு சில தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாம் மாட்டிருப்பீங்க. அதுல இருந்து எல்லாம் வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நீங்க சுயமாக அந்த உங்களுடைய ஜாபுக்கு உண்டான சில விஷயங்களை முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை எடுங்க, கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.